அஜித் சார் அண்ட் டீம் துபாயில நடந்த 24H சீரிஸ் கார் ரேசிங்ல தேர்ட் பிளேஸ் வந்தது ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. சினிமாவையும் தாண்டி அவரோட பேஷன்ல அஜித் சார் வின் பண்ணது பலரோட பாராட்டுகளை பெற்றுட்டு வருது. நிறைய செலிபிரிட்டிஸ் அவருக்கு வாழ்த்துக்களை சொன்னாங்க. இந்த கார் ரேசிங்கை பார்க்க அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் துபாய்க்கே போயிருந்தாங்க. அவங்க கொடுத்த வரவேற்பால அஜித் சார் ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாரு. இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சில ஃபேன்ஸ் இந்த ஈவெண்ட்ல கொஞ்சம் அத்துமீறி இருக்காங்க. ஃபேன் ஒருத்தர் கூட்டத்துல அஜித் சாரோட தலையை தடவி இருக்காரு. இதனால கோபம் அடைஞ்ச அஜித் சார் அவர் கையை பிடிச்சு தள்ளி விட்டுருக்காரு. இந்த ஃபேனோட செயல் அஜித் சார் ஃபேன்ஸ் பலரையும் எரிச்சல் அடைய வச்சிருக்கு. அஜித் சார் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃபேன்ஸை மீட் பண்றது, மீடியாஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்கறதுனால பண்ணிட்டு வராரு. இப்படி சில ஃபேன்ஸ் வரம்பு மீறதுனால தான் பல செலிபிரிட்டிஸ் வெளியே வரவே யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்கன்னு சொல்லி அந்த ஃபேனோட செயலை வன்மையா கண்டிச்சிட்டு வராங்க. மேலும் அஜித் சாரும் ரீசன்ட் இன்டர்வியூல சோசியல் மீடியால டாக்ஸிசிட்டி தான் அதிகமா இருக்கு, அது ரொம்பவே மக்கள் கிட்ட பரவி இருக்கு, கண்டிப்பா இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும், மோசமான ஒரு நிலையில நம்ம இருக்கோம், அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்றீங்க, சரி நீங்க எப்போ வாழ போறீங்க, ஃபேன்ஸா நீங்க கொடுக்குற லவ் சப்போர்ட் எல்லாமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அதை விட என்னோட ஃபேன்ஸும் வாழ்க்கையில நல்ல நிலைமையில இருந்தா அது இன்னுமே சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த இன்டர்வியூவும் இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அஜித் சாரும் ரேசிங் அப்போ அவருக்கு ஃபேன்ஸ் கொடுத்த அளவு கடந்த அன்புக்கு நன்றி சொல்ற விதமா வீடியோ ஒன்னையும் ஷேர் பண்ணியிருக்காரு. To the race control stewards, lane technicians, medics and all support staff at the Dubai Autodrome. I'm extremely grateful. My team, Ajit Kumar Racing, we are extremely grateful to all of you for your support, best wishes and hospitality. Wish you all and your respective families a very beautiful life. Hope to see you all soon. Please take care and thank you all once again. Bye-bye.